சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் காற்று மாசு 217 என்ற தர குறியீடாக பதிவாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளை உற்சாகமாக வெடித்து மகிழ்ந்தனர். காற்றில் கலந்த நுண்துகள்கள் மற்றும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. சென்னையில் தீபாவளிக்கு முந்தைய நாளில் காற்றின் தர குறியீடு 80ஆக இருந்த நிலையில் ஒரே நாளில் 217ஆக உயர்ந்தது. சென்னையில் சராசரியாக காற்றின் தர குறியீடு 154 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பெருங்குடியில் 217 என்ற அளவிலும் கொடுங்கையூரில் 108 என்ற அளவிலும் காற்றின் தரம் பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு அதிகபட்சமாக 287 என்ற அளவில் பதிவாகி இருந்த நிலையில் இந்த ஆண்டு காற்று மாசு கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபாவளியையொட்டி பட்டாசு வெடிப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்தது. சராசரியாக காற்று தரக்குறியீடு 451 என்ற நிலையில் மிகவும் மோசமான பிரிவில் பதிவானது. குறிப்பாக காலை நேரத்தில் தலைநகர் முழுவதும் புகை சூழ்ந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி நாளன்று பட்டாசு வெடி விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நாளில் தமிழகம் முழுவதும் 43 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது என தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. பட்டாசு வெடித்ததினால் தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சென்னையில் 65 பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தீ விபத்தால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகையை இந்தியர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். நியூஜெர்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற சுவாமி நாராயண் அக்ஷர்தாம் கோவில் பகுதியில் இந்தியர்கள் இரவு நேரத்தில் விதவிதமான பட்டாசுகளை வெடித்து வான வேடிக்கை நிகழ்த்தினர். இதேபோல அமெரிக்கா முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.